கரூர் சம்பவத்தின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்ட காவலர்கள் குறித்து முதல்வர் முரண்பாடாக கருத்து தெரிவிக்கிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தேகம் தெரிவிச்சிருக்காரு. சட்டப்பேரவை கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த எடப்பாடி பழனிசாமி பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிச்சிருக்காரு. அப்போது பேசிய அவர், கரூர் சம்பவம் குறித்து பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் தனது கருத்துக்களை தெரிவித்த பிறகுதான் முதல்வர் பதில் அளித்திருக்க வேண்டும்னோ, ஆனா அதிமுகவுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கிறேன்னு கூறிய சபாநாயகர் முதல்வரை அழைத்து அரசின் கருத்துக்களை கூற அனுமதி அளித்தார்னு குற்றம் சாட்டியிருக்கார். கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தாவேகா தலைவர் மீது செருப்பு வீசப்பட்டது. கூட்டத்துக்கு அரசு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருந்தால் உயிர் பலியை தவிர்த்திருக்கலாம். ஆனா இந்த அரசு எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதி, ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி என்ற ரீதியில நடந்து கொள்கிறதுனோ குற்றம் சாட்டியிருக்காரு. ஏற்கனவே தாவேகா கூட்டத்திற்கு எவ்வளவு பேர் வந்தனர் என்பது காவல்துறையினருக்கு தெரியும், உளவுத்துறைக்கும் தெரியும், அரசுக்கும் தெரியும். அதற்கு ஏற்றவாறே கரூரில் இடத்தை ஒதுக்கியிருக்க வேண்டும். ஆனா அதன்படி இடத்தையும் ஒதுக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்காரு. மக்கள் கூட்டத்திற்கு ஏற்ப காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார் உயிர் சேதத்தை தடுத்திருக்கலாம். 500 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக ஏடிஜிபி கூறினார். ஆனால் 600க்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட்டதாக முதல்வர் கூறுவதனால இதுல முரண்பாடாக இருக்கிறதுனோ, அதனால்தான் இந்த சம்பவத்தில் அரசின் மீது மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளதுனோ எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு.